சார் நான் குறிப்பா விஜய் பேச்ச பார்க்கும்போது திமுகவ ரொம்ப டீப்பா அட்டாக் பண்ணியிருக்காரு. அதே போல பாஜகவையும் அட்டாக் பண்ணியிருக்காரு. அதிமுகவ விமர்சனம்னு அவரு பண்ணவே இல்ல. எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி இன்னைக்கு எப்படி இருக்கு? தொண்டர்கள் எல்லாருமே வேதனையில இருக்காங்க. 2026ல யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது தொண்டர்களுக்கு தெரியும். அப்படின்னு வந்து அதிமுகவ விமர்சனம் பண்ணாம, அதிமுக தொண்டர்கள் ஓட்டு எனக்கு போடுவாங்க அப்படிங்கிற ரீதியில விஜய் பேசியிருக்காரு. அதிமுக ஓட்டு விஜய்க்கு டிரான்ஸ்பர் ஆக வாய்ப்பு இருக்கா? ஏன் வந்து அதிமுக விமர்சனம் பண்ணாம எம்ஜிஆர் தூக்கி பிடிக்கிறாரு நடிகர் விஜய் அவர்கள்? பொதுவா எந்த ஓட்டு வங்கியும் நிரந்தரமானதெல்லாம் கிடையாதுங்க. ம், சொல்றதுதான் ஓட்டு வங்கி கணக்கு. அது ஒரு அடிப்படை கால்குலேஷன் தான். ஓகே. அதாவது சினிமால அந்த மினிமம் கேரண்டிமாங்க. ஒரு ஒரு தியேட்டர்ல ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணா மினிமம் இவ்வளவு வசூல் ஆகும் அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. அத மாதிரியான ஒரு விஷயம் தான். 10% இருக்கு, 15% இருக்குன்னு சொல்றதெல்லாம் உண்மையாவே எந்த பெர்சன்டேஜ் இருக்கான்னு தேர்தலுக்கு பிறகுதான் தெரிய வரும். தேர்தலுக்கு பிறகு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் இருக்கு? கலைஞர் என்ன சொல்லுவாருன்னா, ஜெயிக்கிறவன் சொல்றது சீட்டு கணக்கு, தோக்கிறவன் சொல்றது சதவீத கணக்கும்பாரு. ஆமா. எனக்கு என்னமோ அது உண்மைன்னு தான் நான் எப்பவுமே நினைப்பேன். சதவீதத்தை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லைங்க. ஓகே. இப்போ விஜய் வந்து அதிமுக ஓட்டர்கள் தன் பக்கம் வருவாங்க, அதிமுக வந்து இப்படி இருக்கு. இப்போ அமித்ஷா கூட அந்த கணக்கு சொன்னாரு. 18% பிஜேபி, 21% அதிமுக, 2 சேர்த்தா 39% நேற்றைய கூட்டத்துல. ஆமா. விஜயும் அப்படியான ஒரு கால்குலேஷன் தான். அதாவது எம்ஜிஆர் ஓட்டு வங்கி இப்போ வந்து அப்படியே வந்து அதிமுக இல்ல. எம்ஜிஆர் காலத்து தொண்டர்கள் வந்து அவங்க எம்ஜிஆர் உணர்வு உள்ளவர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள்லாம் அவங்க வந்து பெரிய அளவுக்கு டிஜெக்டடா இருக்காங்கிற ரீதியில பேசினாரு. ஆனா அதிமுகவும் இன்னமும் வந்து தாவேக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்கு. தனிப்பட்ட முறையில் சரி, இதுல அடிப்படையிலங்க ஒரே ஒரு விஷயம் தான் இதுல இடிக்கும். முதலமைச்சர் வேட்பாளர்னு வரும்போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னு பிரச்சாரம் பண்றதுல சில நெருடல்கள் விஜய்க்கு இருக்கும். விஜய் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஓட்டு கேட்கறதுல சில நெருடல்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும்.